அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில 2ஆம் குறிப்பேடு வாசிக்க துவங்கலாம். 2ஆம் குறிப்பேடுவின் முன்னுரை. 2ஆம் குறிப்பேடு என்னும் நூல் 1ஆம் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாகும். இதன் முதற் பகுதி சாலமோனது ஆட்சியின் தொடக்கம் முதல் அவரது இறப்பு வரையிலான நிகழ்வுகளை விவரித்துரைக்கிறது. 2ஆம் பகுதி அரசர் சாலமோனின் மகனும் அவருக்கு பின் வந்தவனுமான ரெகபெயாமுக்கு எதிராக யெரொபெயாமின் தலைமையில் வடநாட்டு குலங்கள் கிளர்ந்தெழுந்ததை விளக்குகிறது. 3ஆம் பகுதி எருசலேம் வீழ்ச்சியுற்று கிமு 586 வரையிலான தென்னாட்டு குலங்கள் பற்றிய வரலாற்றை கொண்டுள்ளதுதான் இந்த 2ஆம் குறிப்பேடு 2ஆம் நாளாகம் புத்தகம். இந்த நூலில் உள்ள உட்பிரிவுகளை நாம் பார்க்கலாம். சாலமோனின் ஆட்சி, அதுல முற்பகுதி கோவில் கட்டப்படல், பிற்பகுதி 2 வடநாட்டு குலங்களின் கலகம், 3 யூதாவின் அரசர்கள், 4 எருசலேமின் வீழ்ச்சி. இந்த உட்பிரிவுகளோடு 2ஆம் குறிப்பேடு 2ஆம் நாளாகம புஸ்தகம் 1ஆம் பகுதியை வாசிக்கலாம். 2ஆம் குறிப்பேடு பகுதி 1, சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடல். தாவீதின் மகன் சாலமோன் தன் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவர் ஆக்கினார். சாலமோன் இஸ்ரேலர் அனைவரையும் 1000 100 தலைவர்கள், நீதிபதிகள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அனைவரையும் வரவழைத்து பேசினார். அங்கே இருந்த சபையார் அனைவரும் சாலமோனுடன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஆனால் இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து ஏயாரிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். இருப்பினும் கூரின் பேரரும் ஊரின் மகனுமான பெட்சலேல் செய்த வெண்கல பலிப்பீடம் கிபெயோனில் ஆண்டவரின் திருவுரை இடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்த சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமர்ந்த வெண்கல பீடத்திற்கு ஏறி சென்று அதன் மேல் 1000 எரிபலிகள் செலுத்தினார். அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தியிருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தில் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்களோ உனக்கு பின்வரும் அரசர்களோ பெறாத அளவுக்கு செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். சாலமோனின் ஆற்றலும் செல்வம். பிறகு சாலமோன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டில் இருந்தும் சந்திப்பு கூடாரத்தில் இருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தனர்.
அவர்களை தேர்ப்படை நகர்களில் அரசராக்கிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதியில் வளரும் அத்தி மரங்களை போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கோவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர். அவர்கள் தேர் ஒன்றிற்கு 600 சேக்கல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர். அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிரிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தனர். தொடர்ந்து 2ஆம் பகுதியையும் வாசிக்கலாம். கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள். சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயரைக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஒரு அரச மாளிகையும் கட்டி எழுப்ப முடிவு செய்தார். சுமை சுமப்பதற்கு 70,000 பேரையும், மலைகளை கருங்கற்களை வெட்டுவதற்கு 80,000 பேரையும், அவர்களை கண்காணிக்க 3,600 பேரையும் நியமித்தார். தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி கூறியது, என் தந்தை தாவீது வாழும்படி ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்கள் அனுப்பி வைத்தீரே, அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும். நான் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். இஸ்ரேலரின் என்றுமுள்ள நியமத்திற்கு ஏற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும், திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும், காலை மாலையிலும் ஓய்வு அமாவாசை நாள்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர். எனவே நான் கட்டப்போகிற கோவிலிலும் மிக பெரியதாயிருக்கும். விண்ணும் விண்ணுலகும் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே ஒரு திறமை மிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும், யோதா கருஞ்சிவப்பு நீலநூல் வேலைப்பாட்டிலும், சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யோதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனில் இருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன். என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன். மரங்களை வெட்டும் பணியாளருக்கு நான் 20,000 மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும், 20,000 மரக்கால் வார்கோதுமையும், 20,000 குடம் திராட்சை ரசமும், 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன். அதற்கு தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு எழுதி அனுப்பிய மடல், ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார், அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார். விண்ணகம் மண்ணகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவரே ஆண்டவராகிய தமக்கு ஓர் இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஓர் அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகம் அறிவாற்றலும் உடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார். எனவே அறிவும் திறமையும் படைத்த ஈராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். அவன் தான் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன். அவன் தந்தை தீர் நாட்டை சேர்ந்தவன். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கருங்கல், மரம் ஆகியவற்றிலும், ஊதா, நீலம், கருஞ்சிவப்பு நூல், மெல்லிய சணல் வகைகளிலும் வேலை செய்யும் திறன் மிக்கவன். எல்லாவித சித்திர சிறப்பு வேலைகளையும் அறிந்தவன். அவனது வேலைக்கு தேவையானவற்றை எல்லாம் அவனே ஓய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன். கலைஞரோடும் தந்தையும் என் தலைவருமான தாவீதின் கலைஞரோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன். எனவே என் தலைவரே, நீர் வாக்களித்தபடி கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம் ஆகியவற்றையும் பணியாளர்களுக்கு அனுப்பும்.
நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தப்பங்களாக கட்டி கடல் வழியாக யாப்பா வரை கொண்டு வருவோம். அங்கிருந்து அவற்றை எருசலேமிற்கு நீர் கொண்டு செல்லலாம். திருக்கோவில் கட்டப்படல். பிறகு சாலமன் தம் தந்தை தாவீதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்கள் எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 70,000 பேரை சுமை சுமக்கவும், 80,000 பேரை மலையில் கல் வெட்டவும், 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் குறிப்பேடு 1 மற்றும் 2 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.